ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் நம்மளுடைய இலக்கிய எல்லாருமே பார்த்திங்கன்னா எவிடன்ஸோட நிரூபித்தது நம்ம மாட்டிக்கோலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆக்டிங்கை போடுறாங்க. என்ன இலக்கியா, என்னுடைய மகன் மேலே தேவையில்லாத அம்மாட்டமாக பழி போடுறியா, நீ நல்லாவே இருக்க, நாசமாக போயிடுவிடியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுபோக மாப்பிள்ளை நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த இலக்கியா அஞ்சலியை பழி வாங்குறதுக்கு ஓசரமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டாக்டருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தான்னு தெரியல, அந்த போலி ரிப்போர்ட்டுக்கே பணம் கொடுத்து இருக்கா. அதனால் கண்டிப்பாக இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ணி சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுபோக இந்த டாக்டர் கடைசியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு இது வசமாக உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால் பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்கள் மகளுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என் கையில் வக்காலத்து வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கார்த்தி பயங்கரமாக கோவப்பட்டு அந்த சிந்தாமணியும் பார்த்திங்கன்னா சும்மா விடுறதில் அடிக்கிற மாதிரி கோவத்தில் போயிடுறாங்க. நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் சார் இழுத்துட்டு போயிடுறாரு. என்ன கார்த்தி, என்ன பண்ணுற, கோபமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க வயசில் மூத்தவங்க, அவங்க அஞ்சலியோட அம்மா அப்படின்றாங்க. அவள் அஞ்சலியெல்லாம் எனக்கு இனிமேல் பொண்டாட்டியில் ஒன்றும் இல்லை, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது, அவளை இங்கேயே ஒழிச்சு கட்டுறேன், அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகாத நான் விடுறதில்ல, நம்மளுடைய குல வாரிசுன்ற பேரில் அவள் எவ்வளோ பேர் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூந்து அந்த அஞ்சலி புரட்டி எடுக்கிறாங்க. ஏண்டி அஞ்சலி இப்படி தான் பொய் சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கா. அதுபோது எவன் அமௌண்ட்டு காசு யாருக்கிட்ட எடுத்து கொடுக்குறது, பணம் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து இந்த மாலினி டாக்டருக்கு நீ கொடுத்துருக்க, அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கும் அடிக்கடி செக்அப் போகிறப்ப என் கையில் பொய் சொல்கிறதுக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய கார்த்தி சார் பார்த்திங்கன்னா பொழந்து கட்டுறாங்க. அதுவும் நம்மளுடைய கௌதம் சாரும் இலக்கியம் பார்த்திங்கன்னா வாங்கட்டும் அடி அப்படின்ட்டு கம்முன்னு விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா இலக்கிய என் மகளை காப்பாற்று, அவளை விட்டா மாப்பிள்ளை அடித்து கொண்டுருவார் போல இருக்கு, அவள் செஞ்சது தப்பு தான், மாப்பிள்ளை கையில் சொல்லி கொஞ்சமாவது காப்பாற்றுங்க கௌதம் சார் அப்படின்ட்டு கால் விழுந்து கெஞ்சுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இலக்கியாவை தரைக்குறவாக பேசுனீங்களே, அப்போ நான் கோவப்பட்டதுக்கு கார்த்தி என்ன சொன்னோம், அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு அப்படின்றது சொன்னீங்களே, அதே மாதிரி இப்போ கார்த்தி கோபுரத்தில் என்ன தப்பு இருக்குது, அவன் நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுக்காக அவன் ஒய்ஃபை அடிச்சிட்டு இருக்கான், இதில் நான் தலையிட முடியாதுன்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சரியான பதிலடி கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாது. இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா இலக்கியா மேலே கோபத்தை திருப்புறாங்க. இலக்கியா எப்படியோ நீ நினச்சதை சாதிச்சிட்டில்ல, என் மகளை எப்படியாவது ஒழிச்சுக்கணும்னு பிளான் பண்ண, அதே மாதிரி உன் புருஷன் கூட சேர்ந்து செஞ்சுட்டேன், இப்போ என் மாப்பிள்ளையும் என் பொண்ணு ஒன்றா சேர்ந்து வாழ முடியாத மாதிரி பண்ணிட்டுல, நீங்களாம் நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுற மாதிரி சாப்பிட்றாங்க. இவன் நல்லவளாக இருந்தால் தாங்க இவளுடைய சாபம் பழிக்கிறதுக்கு, கண்டிப்பாக இவளுடைய சாபம்லாம் பழிக்க வாய்ப்பே இல்லைங்க. நம்மளுடைய கௌதம் இலக்கியாவுக்கு எப்பவுமே நல்லது தாங்க நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தி விட்ரா செத்துற போகிறா, அதில் கேஸ் ஆகி நம்ம உள்ளே போக முடியாதுன்ட்டு கார்த்தி அந்த இடத்துல இழுத்துட்டு போயிடுறாங்க. வரப்போ எபிசோட் இது நடக்கும். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.